மாண்புமிகு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி தவறாக பேசியதை மறைப்பதற்காக ஒன்று, இந்தியாவில் நடக்கும் ஊழல்களை மறைப்பதற்கு இரண்டு. இந்த இரண்டு முக்கியமான காரணங்களும் பிஜேபி தோல்விகளையும் மறைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் இதுபோன்ற தவறான நடவடிக்கைகளை முதல் அரங்கேற்றிருக்கிறது பாஜக கட்சி. நாடாளுமன்றத்திற்கு உள்ளே யார் செல்ல வேண்டும் என்பது பிரதமருக்கு இணையாக எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். ராகுல் காந்தி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்ற மக்களவையில், அதை போலவே நாடாளுமன்ற மேலவையில் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர். இந்த இரண்டு தலைவர்களையும் தடுப்பதன் மூலம், தாக்குவதன் மூலம் திசை திருப்பும் நாடகத்தை இன்றைக்கு பிஜேபி அரசு, பிஜேபி கட்சி நாடாளுமன்றத்திலே அரங்கேற்றிருக்கிறது. இதுவரையில் காங்கிரஸ் கட்சி ஆண்ட 60 ஆண்டுகளில் அதற்கு மேலாக ஜனநாயகத்திற்கு ஒருபோதும் களங்கம் இருப்பதில் இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் பாராளுமன்றம் என்பது கோயில் போன்றது. அந்த கோயிலேயே பிஜேபி கட்சிக்காரர்கள் இன்றைக்கு தவறாக நடந்து தள்ளுமுள்ளு செய்து இந்திய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கியது மட்டுமல்லாமல், எந்த தலைவர் அமைதியாக நாட்டுக்கு சுதந்திரமும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் போராடுகிறாரோ அந்த தலைவர் மீது களங்கம் கற்பிக்கும் வண்ணம் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். அங்கே தொலைக்காட்சிகள் பார்த்திருக்கிறது, அங்கே கேமராக்கள் இருக்கிறது. இவையெல்லாம் உண்மையை சொல்லும். ஒருபோதும் ராகுல் காந்தி தவறான பாதையில் செல்ல மாட்டார் என்பதற்கு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாட்சியங்களை சொல்ல முடியும். அண்ணல் காந்தி வழியில் ஒரு தவறும் நடக்காமல் நடைபோடுகிற ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். கார்கே அவர்கள் 85 ஆண்டு அரசியல் வாழ்க்கை சொந்தக்காரர், நேர்மைக்காக உழைக்கிறவர், அதற்காக பாடுபடுகிறவர், காங்கிரஸ் கட்சியின் ஒப்பற்ற தலைவர். இவர்களை அவமதிப்பதன் மூலம், இவர்களை தடுப்பதன் மூலம் இந்தியாவில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு பிஜேபி முயற்சிக்கிறது. அந்த முயற்சியை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதை தடுத்து நிறுத்துவோம். இந்தியாவில் சுதந்திரத்துக்காக வெள்ளை ஏகாதிபத்தியை விரட்டிய காங்கிரஸ் இந்த கொள்ளைக்காரர்களை விரட்டாமல் இருக்க மாட்டோம். இதைவிட மேலாக எந்த தியாகத்தை செய்தாலும் இந்திய சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்போம். அந்த மாண்பை பாதுகாக்கிற முயற்சி ஒரு பகுதியாகத்தான் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. தமிழ்நாடு முழுவதும் நண்பர் செல்லப்பிரதிவர்கள் வேண்டுகோளை ஏற்று எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் சென்னையிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் வேண்டுகோள், இந்திய மக்களுக்கு எதிராக, அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக பேசிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஜனநாயகத்தை காப்பதற்கு நாடாளுமன்றம் நடக்க வேண்டும். ஆனால் நாடாளுமன்றத்தை இந்த ஆர்ப்பாட்டங்களை பயந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி நடத்தும் போராட்டங்களை, இந்தியா கூட்டணி நடத்தும் போராட்டங்களை தடுக்க முடியாமல், அதற்கு எதிர்கொள்ள முடியாமல் நாடாளுமன்ற 2 அவைகளையும் 10:30 மணிக்கு 11 மணிக்கு திடீரென்று கலைத்துவிட்ட கொடுமையை பார்க்கிறோம். அதை தேதி குறிப்பிட ஒத்திவைக்கிற கொடுமையை பார்க்கிறோம். நாடாளுமன்றம் மக்கள் முன்பாக செயல்பட வேண்டும். மக்கள் உரிமைகளை பேச வேண்டும். மக்கள் குரல்களை கேட்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பேச வேண்டும். அதற்குத்தான் நாடாளுமன்றம். எதிர்க்கட்சிகள் அதை தங்களுடைய கடமையை ஆற்றுவதற்கு தடையாக இன்றைக்கு நாடாளுமன்ற 2 அவைகளையும் ஒத்திவைத்திருக்கிறார்கள் காலவரையின்றி. இதெல்லாம் தவறான முன்னுதாரணங்களை இன்றைக்கு இந்தியாவிலே பிஜேபியும் பிஜேபி அரசும் மாண்புமிகு மோடி அரசும் செய்து கொண்டிருக்கிறதை காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது.